ஹாய் காய்ஸ், ருசியான மீன் குழம்பு எப்படி வைக்கின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் ஜிலேபி கண்ட மீன் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி மிளகு, அதே கைப்பிடி அளவு சோம்பு, ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் வதங்கவும் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு 2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி போட்டு குழம்பு மசால் பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசால் பொடி அதை போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து திரும்பி கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடலாம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரைச்சதுலையும் சேர்த்துக்கிட்டோம், குழம்புலையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த இந்த ஸ்டேஜில் நாம் அந்த அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த சாறிலே தண்ணி ஊற்றி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளருக்கு 3 டம்ளருக்கு மேலே ஊற்றாதீங்க. நான் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன், பெரிய டம்ளர். புளியை கரைச்சி வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு அப்படியே வடிக்க தெரியாது, அதனால் நான் டம்ளரில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல ஊற்றினேன். நான் அந்த கசட்டு குழம்பு சேர்ந்துருக்கான்றனால இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம இடையிலேயே பொரிக்கிற மீனை தயார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. நான் இதுக்கெலாம் தனியாக மசாலா அரைக்கலை, கடையிலே வாங்கிடுச்சு. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ஃப்ரீசரில் தூக்கி வச்சிட வேண்டியதும். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மீனை குழம்புல போட்டு குழம்ப சிம்மில் வச்சிடணும். நான் மண்டையை மட்டும்தான் குழம்புல போட்டிருக்கேன், துண்டை போடாமல் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் மீன். ஃப்ரீசரில் 5 நிமிட்ஸ் வச்சிட்டோம்னா மீன் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும்.
கறிக்கிறது பார்க்கும்போது எனக்கு டெம்ட் ஆகுது. நாங்கள் தான் சாப்பிட்டோம், இருந்தாலும் எனக்கு இன்னும் பசிக்குது இது பார்க்கும்போது. சிம்மில் வைக்க தான் குழம்புல நல்லா எண்ணெய் மிதந்து வரும். அந்த எண்ணெய் மிதந்து வர தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு நம்ம பொரிச்ச மீன். பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. எனக்கு குழம்பு மீனை விட பொரிச்ச மீன் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொரிச்ச மீனா குழம்பு மீனா? இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் கக்கி வந்துக்கிருக்கு. நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம், ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். சிம்மில் வைக்க தான் மீன் நல்லா வேகும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. பொரிச்ச மீனும் ரெடி. வாங்க சாப்பிடலாம் மீன் சாப்பாடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.